ஒரே படத்தை பலமுறை பார்த்து கொண்டே இருப்பேன். அதாவது இந்த கதை புஸ்தகம் பைத்தியம், நாவல் பல 100 பக்கங்களை ஒரே நாளிலே படித்து முடித்திருக்கிறேன். அப்படியானால் God deliver me. அடுத்த வார்த்தை, அன்பானவர்களே, நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறார். God's presence is always with us. அவருடைய பிரசன்னம் உங்களை இணைநாதோறும் தாங்கி நடத்துகிறது. அவருடைய சமூகம் சொன்னார், என் சமூகத்துக்கு முன்னே செல்லும். அவர் சமூகம் முன் சொல்லாவிட்டால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். நான் தொடர்ந்து சொல்லும்போது God's presence was with us. நம்மோடு இருந்தார், இன்றைக்கும் இருக்கிறார், இனிமேலும் இருப்பார். உறவுகள் அப்படி அல்ல. இருந்தா கொடுத்தா இருப்பாங்க, கொடுத்தா தந்தா துதிப்பாங்க, தராவிட்டா மதிப்பாங்க. கொடுத்தால் நீங்கள் அத்தான், கொடுக்காவிட்டால் செத்தான். இதுதான் உலகத்தினுடைய அந்த தாற்பயம். அந்த தேவன் அப்படி அல்ல. அந்த நம்ம தந்தாலும் தராவிட்டால் நம்மிடத்தில் அன்பு கூறுகிற கர்த்தர் அவர். அந்த வார்த்தை சொல்கிறது God's presence. இந்த 10 அதிகாரங்கள் முறுமுறுத்தார்கள், குற்றம் சொல்லினார்கள், கல்லெறிந்தார்கள், ஆனாலும் தேவன் விலகவே இல்லை. எத்தனையோ முறை நாம் அவரை விட்டு போயிருக்கிறோம். But his presence always with us. அடுத்த ஒரு வார்த்தை சொல்லுகிறேன், நமக்கு ஒரு நம்பிக்கை தந்தார். எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையே இல்லை. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நான் மரித்தாலும் அவரை பார்ப்பேன். நிச்சயமற்ற நமக்கு ஒரு நிச்சயத்தை தந்தார். அந்த நிச்சயத்துக்கான அந்த டூல்ஸ், அதற்குரிய உபகரணங்களை தந்தார். நிச்சயம் இருக்கிறது, அந்த நிச்சயத்துக்கான அந்த உபகரணங்களை கொடுத்திருக்கிறார். வேதத்தை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார், நல்ல போதகரை கொடுத்திருக்கிறார். God has given the tools. நமக்கு ஒரு தேசம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். எனவே வேதம் சொல்லுகிறது, கைவேலை இல்லாத ஒரு வீட்டை உங்களுக்காக எனக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, அன்பானோடே, நம்மை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார். God set out. சொன்னால் புரியும். நம்முடைய பயணத்தை இதுவரைக்கும் அவர் முன்னின்று நடத்தியிருக்கிறார். யோசித்து பாருங்கள், எத்தனையோ பேரோடு கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்தார்கள். என்னோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கை ஆரம்பித்த எத்தனையோ பேர் திரும்பி பார்க்கிறேன், காணவில்லை. என்னுடைய திருச்சபையில 100கணக்கான மக்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறேன். அன்றைக்கு பார்த்தேன், இன்றைக்கு அவளை காணவில்லை. என்னோடு கூட இந்த பயணத்தை ஆரம்பித்தவர்கள், 70களிலே இந்த பயணத்தை ஆரம்பித்தவர்கள், என்னுடைய வேதாம் பள்ளியிலே படித்த மாணவர்கள் இன்னைக்கு ஊழியத்திலே இல்லை, ஆண்டவரோடு கூட இல்லை. யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே, ஒரு சிறுவர்கள் நடத்துகிறோம். ஏறக்குறைய 2000 பிள்ளைகளை படித்து ஆளாக்கி இருக்கிறோம். அன்றைக்கு ஆண்டோடு இருந்த பிள்ளை இன்னைக்கு ஆண்டோடு இல்லை. ஆனால் நீங்கள்